Hi friends, welcome to Money Vlogs Table 4. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் மதிய லஞ்சுக்கும் நம்ம வீட்டில் என்னென்ன சமைக்கிறதுன்னு காமிக்கிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் டிஃபனுக்கு உருளைக்கிழங்கு குருமா தான் செய்கிறேன். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இப்போ தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பார்க்குற வியூவர்ஸ்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், மராட்டி முக்கு 1, கொஞ்சமாக சோம்பு, பிரிஞ்சி இலை. எண்ணெய் காஞ்சது இப்போ மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். உருளைக்கிழங்க இது மாதிரி 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இது மாதிரி வேக வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வேகிறதுக்கு கல்லுப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அரை மூடி தேங்காய் துருவல், ஒரு 10 பூண்டு, 2 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, குருமாவுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு தான், கொஞ்சமாக சோம்பு. மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே தக்காளி வெந்துருச்சு. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்க 2 உருளைக்கிழங்கு மசிச்சு விட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள். இதில் நான் கறி மசாலா பொடிலாம் சேர்க்கலை, வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக குயிக்காக வச்சிடலாம். இந்த குருமா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு சில பேருக்கு மசாலா எக்ஸ்ட்ரா சேர்த்தா பிடிக்காது. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது எங்கள் அம்மாச்சி சொல்லி கொடுத்தது. தேங்காய் அரைச்சாச்சு. தேங்காய் விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. குருமா நல்லா கொதியட்டும். இட்லிக்கு, தோசைக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டுக்கோங்க, ஏன்னா பொங்கிரும். இது மாதிரி முட்டைக்கொடி வந்து பொங்கும். நல்லா கிண்டி விடுங்க. எங்கள் அம்மாச்சி சொல்லி கொடுத்தது, சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எனக்காண்டி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குருமா கொதிஞ்சிருச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அவ்வளோதான், குருமா ரெடி. தோசையும் ரெடி. காலைல டிஃபனுக்கு தோசை, உருளைக்கிழங்கு குருமா. மதியானம் லஞ்சுக்கு சுட சுட சாதம், முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும் இந்த காரக்குழம்பும். நல்லா வாசமாக கமகமக்குது. முருங்கைக்காய் வாசம் சூப்பராக இருக்குது. இது நம்ம வீட்டு முருங்கைக்காய். ஒரே ஒரு முருங்கைக்காய் தான் இருந்துச்சு. 2 பொடலங்காய் வச்சு பொரியல் பண்ணியிருக்கேன், தேங்காய் பூ போட்டு. இந்த பொரியலும் சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் மதிய லஞ்சுக்கு இதான். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.